ஸ்ரீகுருப்யோ நமः. தன்னை நாடி வரும் அடியவர்களை காத்து துஷ்டர்களை அழிக்கும் வேல் மாறல் ஸ்தோத்திரத்தின் 9வது பாடலை பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். ஓம் வேலும் மயிலும் சேவலும் துணை திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தமென உளத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும். சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும். சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும். இதன் பொருள் சொற்களால் விவரிக்க இயலாத பெருமை உடைய முருகப்பெருமானது திருவடியை புகழ்ந்து போற்றும் திருப்புகழ் பாக்களை பாராயணம் செய்பவர்களிடம் நிகழ்கின்ற பகையை அழிக்க கோபித்து ஆரவாரத்துடன் கிளம்பும் வேலை வணங்குவோம். சிவபெருமான் பார்வதி தேவியிடம், தேவி, உன்னுடைய திருக்குமரனின் பெருமையை விவரித்துச் சொல்ல 100 வருடங்கள் காணாது என்று சொல்லும் அளவிற்கு முருகனின் மகிமை விருந்து இருப்பதனால் சொலற்கரிய திருப்புகழ் என்று கூறுகிறார். சூக்ஷ்ம, பைசந்தி, மத்திமை, வைகரி என்னும் 4 நல் வாக்குகளின் பகுதியான வேதமாகிய நூல்களும் அளந்து காண இயலாத முருகனின் திருப்புகழை அளந்து கண்டது என்றால் அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழின் அருமை விரித்து காண்பது மிக மிக அரிதாகும். கல்லால மரத்தின் அடியில் சனகாதி முனிவர்கள் 4வருக்கும் மெய்ப்பொருளை வாக்கினால் சொல்ல முடியாது என்று கையை மட்டும் காட்டிப்போனார் தட்சிணாமூர்த்தி. ஆனால் கருணை மிகுதியால் முருகனின் திருப்புகழை பல பாக்கடினால் விவரித்திருக்கிறார் எனில் திருப்புகழின் பெருமை ஓரளவுதான் அளவிட முடியும். பரித்ராணாய சாதூனாம் என்னும் ஸ்லோகத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா கீதையில் சொல்லிய மாதிரியே வேலாயுதமும் அடியவர்களை காத்து துஷ்டர்களை அழிக்கும் என்பதை இந்த பாடல் உறுதி செய்கின்றன. ஆகவே அப்பேற்பட்ட அந்த வேலாயுதத்தை அனுதினமும் வணங்குவோம். இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.